ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்குல ரிலீஸ் ஆகி தமிழில் டப்பாய் வந்திருக்கிற ஓஜி அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லீடிங் ரோலில் பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் பிரியா மோகன், பிரகாஷ் ராஜ், இம்ரான் ஹஸ்மி அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பவன் கல்யாண் படம் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்துச்சா அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, வழக்கம் போல இது ஒரு கேங்ஸ்டர் கதை தான். அதாவது என்ன அப்படின்னா, பயங்கர யாருமே அசைக்க முடியாத ஒரு டான் அண்ட் கேங்ஸ்டரா இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பாராத விதமா என்ன ஆயிருது அப்படின்னா ஒரு சம்பவம் ஏற்பட்டுருது. அதனால அவரு அந்த கேங்ஸ்டர்ல இருந்து என்ன அப்படின்னா ஒதுங்கி இருக்காரு. திருப்பி ஒரு இழப்பு ஏற்படுது. அந்த இழப்ப பூர்த்தி செய்யறதுக்காண்டி என்ன பண்றாரு அப்படின்னா பழி வாங்குறாரு. இதுதான் பொதுவான ஒரு கேங்ஸ்டர் கதை. அது இந்த படத்துக்குமே விதிவிலக்கு இல்ல. இதுதான் இந்த படத்தோட கதையுமே. ஒரு பழி வாங்குற கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படத்தை என்னன்னா முழுக்க முழுக்க பவன் கல்யாண் ஃபேன்ஸை மட்டுமே திருப்திப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கேங்ஸ்டருக்கு நடக்கக்கூடிய ஒரு மோதல். அந்த மோதல் எந்த அளவுக்கு தீவிரமடையுது அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு மைல்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே பவன் கல்யாணோட புகழை பாடுறாங்க. நம்ம இங்க சிறுத்தை சிவா படத்துல எப்படி இருக்கும், டேய் அவர் வந்தாரு அப்படின்னா நீங்க தாங்க மாட்டியடா, பயத்துக்கே பயங்காட்டுறதுடா அப்படிங்கிற மாதிரி இதுல பவன் கல்யாணுக்கு ஏத்த மாதிரியே நிறைய வசனங்கள் இருக்கு. அர்ஜுன் தாஸ் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க கம்ப்ளீட் மசாலா நோ லாஜிக் அப்படிங்கிறதே இந்த படத்துல இல்ல. லாஜிக்குங்கிறதே சுத்தமா இல்லை. வெட்டி வீசுறாரு. வரவன போறவனை பூரா வெட்டி வீசுறாரு. கழுத்தை வெட்டி வீசி தும்சம் பண்றாரு. வரவங்க போறவங்க எல்லாத்தையும் சுடுறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டா சூழ்ல இருந்து நெருப்பு பறக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய கத்தி வச்சிருக்காப்புல. அந்த கத்தியை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாப்புல அப்படின்னா வெட்டி சாக்கிறாப்புல. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சைனீஸ்னா பேசுறாப்புல. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா எல்லா ஆடியன்ஸும் திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஒன்லி அதாவது ஆரம்பத்திலே சொன்னேன், ஃபேன்ஸுக்காண்டி எடுக்கப்பட்ட படம். நான் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற படம், ஜென்ரல் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. நீங்களும் இந்த படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில். நன்றி, வணக்கம்.